Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra exercise 3.1 first and second sum பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல first sum சொல்லி இருந்திருப்பேன். இந்த வீடியோல நம்ம second sum பார்க்க போறோம். So second sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1/x minus 2/y plus 4 is equal to 0, 1/y minus 1/z plus 1 is equal to 0, 2/z plus 3/x is equal to 14 இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. So ரொம்ப சிம்பிள் தான். இது ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம்ம நம்ம அசியூம் பண்ணது போல இதுலேயும் நம்ம அசியூம் பண்ண போகிறோம். ஸோ 1/x நம்ம வந்து ஏனோ 1/y நம்ம பின்னோ 1/z சினோ அசன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிக்யூஆர் போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஸோ நான் அந்த மாதிரி ஏபிசின்னு இது பண்ணிக்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இது கீழே 2ன்னு இருந்துச்சு, கீழே ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அது வந்து என்னவாயிரும்னா உங்களுக்கு என்னவாயிரும்னா அது ஒரு ஃப்ராக்ஷன் மாதிரி வந்துடும். அதாவது இப்போ சப்போஸ் இதில் 2 இதில் இருக்குதுன்னா அது வந்து p/2ன்னு வந்துடும். இல்லை இங்கே ஏ எடுத்துருக்கீங்கன்னா a/2ன்னு வந்துடும். ஸோ இங்கே நம்ம மேலே தான் இருக்குது மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ மேலே இருக்கிறதுனால இது நம்ம மேலே தான் வரும். ஸோ அப்போ இது 1/x உங்களுக்கு தெரியும் ஏ. ஸோ அதை ஈக்குவேஷனை பின்னாடி எழுதினேன் a மைனஸ் 2y அப்படின்னா ஒய்னாச்சுன்னா உங்களுக்கு பின்னு எடுத்தோம். ஸோ 2b + 4 is equal to ஸோ +4 அந்த எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி -4. இப்போ 1/y அது வந்து உங்களுக்கு b, 1/z வந்து c. ஸோ b - c is equal to அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா +1 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க, -1 மாறிடும். இது வந்து ஃபஸ்ட் இக்குவேஷன், இது செகண்ட் இக்குவேஷன். இப்போ அடுத்தது 2/z வந்து 2c + 3/x வந்து 3a. ஸோ 2c + 3a இல்லை 3a + 2z 2c அப்படி போட்டாலும் ஒன்றும் இல்லை. இஸ் equal to 14. தட் இஸ் கோயிங் டு பி தேர்ட் இக்குவேஷன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா 3 ஈக்குவேஷனும் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஆட் பண்ண போகிறேன். அப்படின்னாச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இங்கே ஏ டேர்ம் வந்து உங்களுக்கு 2 இருக்குது. ஸோ a 4a மாறிடும். இந்த a ப்ளஸ் இந்த a ப்ளஸ் தான் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ குழப்பத்திரிக்கலாம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 3a + a வந்து உங்களுக்கு 4a. ஸோ b வந்து உங்களுக்கு 2b, இங்கே ஒரு b மட்டும் இருக்குது. இங்கே தேர்ட் ஈக்குவேஷனில் b இல்லை. ஸோ 2b - b + b என்பது -b வரும். தென் அடுத்து c வந்து உங்களுக்கு -c + 2c. ஸோ அப்படியே பார்க்கும்போது 2c - c வந்து c. ஸோ +c தட் இஸ் கோயிங் டு பி என்ன வரும்னா இங்கே வந்து 14. ஸோ -5. ஸோ 14 - 5 உங்களுக்கு 9 கிடைக்கும். தட் இஸ் கோயிங் டு பி நீங்கள் ஃபோர்த் இக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ அந்த ஃபோர்த் இக்குவேஷனையும் நம்ம கண்டுபிடிச்ச ஃபோர்த் இக்குவேஷனையும் செகண்ட் இக்குவேஷனையும் சேர்த்து சால்வ் பண்ண போகிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது 4a - b + c is equal to 9 வந்திருக்கு. இங்கே வந்து b - c is equal to -1 சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே கேன்சல் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு 8ன்னு வந்துடும். ஸோ 4a is equal to 8. 4a is equal to 8னா 8 is equal to 8/4. தட் இஸ் கோயிங் டு பி a is equal to 2ன்னு வரும். ஸோ a is equal to 2ன்னு வரும். இப்போ அடுத்தது இதை நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா b கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட் இக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா சப்ஸ்டியூட் a is equal to 2 in ஃபஸ்ட் இக்குவேஷன். 1 வந்து உங்களுக்கு a - 2b என்பது தான் a. தட் இஸ் கோயிங் டு பி -4 கொடுத்துட்டாங்க. ஸோ a வந்து 2 - 2b is equal to -4. ஸோ இது இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்படின்னா 2 + 4 is equal to 2b ஆயிரும். ஸோ 6 is equal to 2b. இது இந்த சைடு இருந்துச்சுன்னா b is equal to 6/2 மாறிடும். b is equal to கேன்சல் பண்ணிங்கன்னா b is equal to 3 ஆயிரும். ஸோ bயும் கண்டுபிடிச்சிட்டோம், aயும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சி தான் வேறு ஆன்சர் இருக்குது. ஸோ சி கண்டுபிடிக்க இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஏ யூஸ் பண்ணி சொன்னோம். ஸோ பி யூஸ் பண்ணி நான் வந்து சப்ஸ்டியூட் b is equal to 3 in செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ b - c is equal to -1 இருக்குது. ஸோ 3 - c is equal to -1. ஸோ இது இந்த சைடு, இது இந்த சைடு. ஸோ 3 + 1 is equal to c. ஸோ c is equal to 4 கிடைக்கும். அப்போ உங்களுக்கு a is equal to 2, a is equal to 4, a is equal to 4 கிடையாது, a is equal to 2, c is equal to 4, a is equal to 2, b is equal to 3 and c is equal to 4. ஆனால் இதோட இப்படி நீங்கள் விடப்படாது. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது a bன்னு அசியூம் பண்ண வேல்யூஸ், அங்கே கேட்டிருந்தது xy z உடைய வேல்யூஸ். ஸோ xy z வேல்யூ வேணும்னா உங்களுக்கு a என்னதுன்னா 1/x. ஸோ 1/x is equal to 2 and 1/y is equal to 3, 1/z is equal to 4. ஸோ xy z வேணும்னா you have to reciprocal. ஸோ x/1 x is equal to 1/2, y is equal to 1/3 and z is equal to 1/4. ஸோ அவ்வளோதான், நம்ம xy z கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த சம்ம நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.